ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். சீரீஸ் நம்பர் 24. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வயத்து பகுதியில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ்லாம் தான் பண்ணி காமிக்க போகிறேன். எஸ்பெஷலி லேடிஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சேர்ந்துருக்கிற இங்கே ஃபேட் எல்லாம் அப்படியே நின்றுருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை ரொட்டீனாக பண்ணிட்டே வாங்க. கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. ஆரம்பிக்கலாம். ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த எக்ஸசைஸ் மேட்ல பண்ணுங்க, தரையில டைரக்டா பண்ணாதீங்க. பேக் பெயின் வரும், அதனால சொல்றேன். பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நியூவா பண்றவங்க செவுத்துக்கிட்ட வச்சு பண்ணிக்கோங்க. கால் சப்போர்ட் செவுத்துல பதிஞ்சு வைக்கிற மாதிரி. எடுத்தவனையும் பாத்தீங்கன்னா படுத்துட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணாதீங்க, வராது. ஃபர்ஸ்ட் உட்காந்துருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா படுத்துட்டு உடனே எழுந்துக்கணும். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தீங்கன்னா எழுந்துக்க முடியாம போயிடும். ஸோ ஃபோர்ஸா நீங்க படுக்கும் போது அதே ஃபோர்ஸ்ல திருப்பி எழுந்துக்கோங்க, ஈஸியா வரும். அதுவும் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்கிப்பிங் ரோப்போ கயரோ ஏதாவது ஒரு ராட்ல, பெட்ல இருக்கிற ராட்ல இல்ல வீட்டுல இருக்கிற கம்பியில போட்டு பிடிச்சிட்டு அந்த சப்போர்ட்ல எழுந்து படுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் இல்லாம பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் செவுத்துல காலை பதிய வச்சு படுத்து எழுந்துக்கிற மாதிரி பண்றேன். அதே தான் நீங்களும் ட்ரை பண்ணணும். பார்க்கலாமா? பாருங்க, காலை இங்க சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன்னா இப்போ ஸ்லைட்டா பின்னாடி போயிட்டு மேலே எழுந்துக்க பாருங்க. தர வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு மேலே வாங்க. அதுக்கப்புறமா படிப்படியா ஃபுல்லா போயிட்டு கீழே வரலாம். இது இல்லாம கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டும் பண்ணலாம். அப்போ வயறு சேர்ந்து நல்லா இழுத்துட்டு பண்ணுவோம். இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு பாருங்க. எடுத்த உடனே படுத்த பொசிஷன்லேருந்து எழுந்து உட்காந்தா வராது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், இப்படி தான் ட்ரை பண்ணணும். ஓகே, இதுக்கு அடுத்தது இதுவும் வரலன்னு நினச்சா சப்போர்ட் கயரில் சப்போர்ட் எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்க இல்லையா? அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் தான் டெய்லி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். வாரம் 2-3 தடவையாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இங்கே சுற்றி இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறைக்க முடியும். இங்கே நமக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சேர்ந்துருக்கிற ஃபேட்டை கட்டாயம் குறைக்க முடியும். எனக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணி தான் குறைச்சிருக்கேன். ஷார்ட் கட்ஸே இல்லை. கஷ்டப்பட்டால் தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனால் ரொட்டீனாக கஷ்டப்படணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஏதோ 1 மாதம் பண்ண 4 மாதம் பண்ண விட்டுட்டேன் அப்படிலாம் கிடையாது. டெய்லி எப்படி சாப்பிட்றோம், தூங்குறோம், அது மாதிரி எக்ஸசைஸும் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். அப்போ எப்பயுமே ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு புது மூவோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.